எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட சரிகமபா வர்ஜா. என்னோட ஜேர்னி வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா, எங்கள் அம்மா வந்து மியூசிக் டிகிரி முடிச்சிருக்காங்க. அப்போ எங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து எங்கள் அம்மா வந்து சின்ன சின்ன பாட்டு பஜன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அப்போது நான் அப்போ எனக்கு 2 வயசாக இருந்துச்சு. அப்போது நான் அவங்களுக்கு பக்கத்தில் இருந்து ஸ்ருதி பாக்ஸ் போட்டு போட்டு எனக்கு அந்த எப்படி தான் எனக்கு அந்த ஞானம் வந்துச்சுன்னு தெரியும். அதில் தான் வந்துச்சுன்னு நான் நம்புகிறேன். அப்போது அதுலேருந்தே அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான். அதுக்கு பிறகு அப்பா தான் எனக்கு கரோக்கி இசையில் வந்து சினிமா பாட்டு அப்பா தான் சொல்லி கொடுத்து கரோக்கியில் பாட வச்சுருந்தாரு. அதுக்கு பிறகு எங்களோட கிராமத்துலேருந்து நிறைய கரோக்கியில் வந்து நான் எங்களோட கோயிலெல்லாம் சும்மா பாடியிருக்கிறேன். சப்தம் இசைக்குழுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க தான் எனக்கு வந்து பேண்டில் மியூசிக் லைவாக பேண்டில் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பாடியிருக்கேன். அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. பிறகு வந்து நான் சும்மா ட்ரை பண்ணதான் சுகி தான் எனக்கு இந்த வாய்ப்பை எடுத்து கொடுத்துருந்தாரு. சுகி தேங்க்யூ. அவர் மூலமாக தான் நான் இந்த சரிகமபாக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ரொம்ப ஹாப்பி. ஆன்லைனில் தான் சுகி தான் எங்களுக்கு ஆன்லைனில் தான் எனக்கு இதுவே நடந்துச்சு. ஆடிஷனே நடந்துச்சு. ஆடிஷனில் பாடினேன், செலக்ட் ஆனேன். அதுக்கப்புறம் இந்தியா போயிட்டு மெகா ஆடிஷன்லேயும் செலக்ட் ஆகிட்டேன். அதுக்கு பிறகு ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் எலிமினேட் ஆகக்கூடாது, நல்லா பாடணும்னு ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் என்னோடய பெஸ்ட்டை கொடுத்துட்டு வந்தேன். அப்படியே இந்த ஜேர்னி முழுக்க நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுத்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் டாப் 6க்குள்ளே வந்திருக்கேன்னு ரொம்ப ஹாப்பி. அந்த சரிகமபாவுக்கு செலக்ட் ஆன பிறகு இப்போ நீங்கள் ஏற்கனவே இங்கே அப்பா மூலமா அம்மா மூலமா அதே மாதிரி பேண்ட் மூலமா பழகிருப்பீங்க. அங்கே போனப்போ அவங்க உங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க. இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஒவ்வொரு சுற்றுலையும் எப்படி ஹெல்ப் பண்ணிக்குது, இல்லாட்டி அங்கே நீங்கள் கற்றுக்கொண்டது எப்படியா இருந்துச்சு? நான் வந்து இங்கே கரோக்கியில் பாடும்போது சும்மா பாட்டு கேட்குறது, டியூனை பார்த்துட்டு படிக்கிறது தான் என்னோடய வேலை. அதில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் டீட்டெயிலிங்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது. நான் சரிகமபாக்குள்ளே வந்ததுக்கு பிறகு தான் எனக்கு அங்கே இருக்கிற ட்ரெயினர்ஸ் எல்லோரும் வந்து ஒரு சாங்க்கும் ஒரு ரவுண்டுக்கும் ஒரு சாங் கொடுக்கும்போது அந்த சாங்கில் இருக்கிற டீட்டெயிலிங்ஸ், அதில் இருக்கிற சங்கதி கமகாஸ்னு சொல்லி நிறைய சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் எனக்கு வந்து கரெக்ட் பண்ணிப்பாங்க. அப்போ நானும் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு ரொம்ப நான் மெகா ஆடிஷனுக்கு போனதுலேருந்து இப்போ இருக்கிறது வந்து எனக்கு நிறைய இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அது எனக்கே தெரியுது. இப்போது ரொம்ப ஹாப்பி. இதே மாதிரி புதுசாக அவங்கள மாதிரி ஒவ்வொரு சீசன் ட்ரை பண்ணுறாங்க இருப்பாங்க. அவங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எப்படி உங்களை தயார்படுத்தி கொண்டா நீங்களும் என்ன மாதிரி ஒரு ஆளா அங்கே வரலாம்னு என்ன அட்வைஸா நீங்கள் ஏற்கனவே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறீங்க, அதால் என்ன சொல்ல விரும்புறீங்க? நானும் வந்து அம்மாவோட ட்ரீம் இது. நான் சரிகமபா மேடைக்கு போய் பாடணும்னு சொல்லி. அதுக்கு பிறகு வந்து கில்மிஷ் அக்கா வந்திருந்தாங்க. அப்போ நான் கில்மிஷ் அக்கா பார்த்துருந்தேன். கில்மிஷ் அக்காவும் போயிருக்காங்க. இப்போது அவங்களுக்கு அடுத்தபடியாக சபேஷன் அண்ணா போயிருந்தாங்க. இந்த 2 பேர் போயிருக்காங்க. அடுத்த சீசனில் நான் போகணும்னு சொல்லி ஒரு முயற்சியில் தான் வந்தேன். அவங்களால தான் நானும் வந்திருக்கேன்னு சொல்லலாம். இப்போது என்ன மாதிரி இப்போ நாங்கள் 3 பேர் வந்து இங்கேருந்து அங்கே போய் பாடிக்கோம். ஜீ தமிழில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். அதை மாதிரி நிறைய சிங்கர்ஸ் எல்லாருமே இங்கே இருப்பாங்க, இலங்கையில் இருப்பாங்க. எல்லாருமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி மியூசிக் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜீ தமிழுக்கு போய் நீங்கள் காம்படிஷனில் அட்டன் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் போகலான்னு சொல்லி. அடுத்த கட்ட இலக்குன்னா எனக்கு நான் இப்போ 8வது கிரேட் படிக்கிறேன். என்னோடய எஜுகேஷனை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் மியூசிக் படிக்கணும்னு இருக்கேன். தென்னிந்தியாவை நோக்கி இந்தியா கனவே இலங்கையிலேருந்து நிறைய பேர் தென்னிந்தியா போகிறாங்க, நிறைய பாடக்கூடியது போகிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அது வந்து நான் பேசலாமா? இந்த தென்னிந்திய விரும்புறது காரணம் என்னன்னா இங்கே வாய்ப்புகள் இல்லை. அதுதான் பெரிய. நான் இப்போ மகளை வச்சுட்டுல டிவி பார்க்கக்குள்ள அவங்களுக்கு ஒரு ஆசை, இதுல பாடணுன்ற ஆசைன்ற விஷயம். நாங்கள் சும்மா ஜென்ரலாக நாங்களும் சரிகமபா பார்க்கக்குள்ள எல்லாம் இந்த ஸ்டேஜ்லாம் நாங்கள் போக மாட்டோமான்ற ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. அப்போ பார்க்கக்குள்ள இங்கே வந்து வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கு. நம்ம ஸ்ரீலங்காவில் எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்போ இதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போமே. நான் நினச்சது வந்து இவ இந்த வின்னர் ஆகுறன்றது இல்லை. டார்கெட் வந்து என்னென்னா இவ வந்து கற்றுக்கணும். அங்கே வந்து ட்ரைனர்ஸ் 4-5 ட்ரைனர்ஸ் வச்சுருக்குறாங்க. அந்த பாடுற டீட்டெயிலிங் எல்லாம் எடுத்து அந்தளவு தூரம் அவள் அதுக்குள்ளே போய் பாடணுன்றதான் இருக்கும். சும்மா பாடுவான்றது தெரியும் உங்களுக்கு. இப்போ இங்கே ஷோ எல்லாம் செய்யக்கூட தெரியும். ஸோ இன்னும் அதுக்குள்ளே இருக்கிற ஆழத்தையும் அறியணுன்றது ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் நாங்கள் போனது. அதில் எங்களுக்கு சக்ஸஸ். இப்போ அவளுக்கு ட்ரெயின் பண்ணுற
அவ ட்ரைனர்ஸே என்னட்ட சொன்னாங்க, அவருக்கு வந்து ட்ரெயினர் தேவையில்லை, இப்போ எல்லாம் வடிவா அவவே எல்லாம் அடுத்து பாடுறான் சார் அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த அந்த ஒரு வார்த்தை எனக்கு நாங்க போனதுனால கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி. அது முன்னாடியே இந்த ஃபைனலுக்கு வர முன்னாடியே நம்ம சொல்லிட்டாங்க. அப்ப அந்த அளவு தூரம் ஒரு வளர்ச்சி இருக்கு மகளிர்ல. போனதுனால ஒரு கிடைச்ச ஒரு வெற்றி சக்சஸ் தான் நமக்கு. அதனால மிக சந்தோஷமா இருக்கு. இப்ப நானும் வேலையை விட்டுட்டு போகக்குள்ளேயே யோசிச்சேன். நிறைய பேர் நிறைய விதமா பேசினாங்க. என்ன ஜொப்பும் இதுக்கு நோப்பையை போட்டுட்டு போறீங்க என்னன்னா என்ன அது மகள்ற ஒரு எடிவிஷன் அவ்வளவுதான். இது கத்துக்கிறதுக்காக தான் ஒரு 6 மந்த் அவ இந்த துறையில படிப்பின தான் இது ஒரு படிக்கிறதுக்காக தானே போறோம் இல்லை சரிங்க. நான் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருமே ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றது, மற்ற டைம் ஜாலியாக ஏதாவது கேம்ஸ் எல்லாம் விளையாடுவோம். ப்ராக்டிஸ் டைம்லலாம் ஜாலியாக இருக்கும். அச்சுமா கூட பேசும்போது, ஜட்ஜஸ் கூட எல்லாம் பேசும்போது எல்லாம் ஜாலியாக இருக்கும். அதெல்லாம் மறக்க முடியாமல் இருக்கும்.